வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒருத்தர் இன்டர்வியூக்கு போனாருங்களாம். அவர் எப்படின்னா, அவரால வாய் பேச முடியாதாம், காதும் கேட்க முடியாதுங்களாம். ஒரு மாற்றுத்திறனாளிங்களாம். இந்த நபர் இந்த கம்பெனில தேர்வு எழுதி தான் செலக்ட் ஆனாரு இந்த இன்டர்வியூக்கு. இவர் மனசுல நிறைய பதட்டம் இருந்துச்சா. எத்தனையோ வேலைக்கு போய் நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறோமே, பரீட்சையில பாஸ் ஆயிடுறோம், அதுக்கப்புறம் தான் நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுறாங்க. இதுல என்னால பேச முடியல, கேட்கவும் முடியலன்னு சொன்ன உடனே அவங்க நமக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்டர்வியூ தான் கடைசி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ நடக்கிற ரூம் உள்ள போனோம்னா அங்க ஒரு நபர் கேள்வி கேட்கறதுக்காக எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருந்தாருங்களாம். அந்த ரூம் உள்ள இவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு போன உடனே ஒரு வெள்ளை சீட்டு எடுத்து அதுல எழுதினாருங்களாம். என்ன எழுதினாருன்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னால பேசவும் முடியாது, அதே மாதிரி நீங்க பேசுறத கேட்கவும் முடியாது, அதனால நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு வெள்ளைச்சீட்டுல எழுதி எனக்கு கேள்விகளை தொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம். அந்த அதிகாரி ஒரு சீட்டை எடுத்து அவரும் எழுத ஆரம்பிச்சாருங்களாம். எழுதி முடிச்சோன்னா அந்த சீட்டை இவர்கிட்ட கொடுத்தாருங்களாம். இவர் படிக்க ஆரம்பிச்சாருங்களாம் அந்த சீட்டை. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா நான் இந்த ஆஃபீஸில் தேவையில்லாம யாரோடையுமே ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன், என் வேலையில கவனமா இருப்பேன். அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் காதுல கேட்குதோ அதை கேட்டு என்னுடைய வேலையிலோட சிந்தனையை விட்டுட்டு அந்த சிந்தனைக்கு நான் போவே மாட்டேன். என்னுடைய வேலையில மட்டும்தான் நான் மும்முரமா இருப்பேன், கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். மற்ற எந்த விஷயத்திலையும் நான் போக மாட்டேன், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு இதுல எழுதி இருந்துச்சுங்களாம். இதை படிச்ச இவருக்கு கண் கலங்கிடுச்சுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவாவும் சொல்லலாம், பாசிட்டிவாவும் சொல்லலாங்க. இந்த அதிகாரி எழுதி கொடுத்த மாதிரி. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.